ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு புதிய ரெசிபி பார்க்கலாம். என்னென்னா, ஆப்பம் சப்பாத்தி இடியாப்பத்துக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிடலாம். கடாய் சூடானதும் அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடாகட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டார் அனைஸ், அப்புறம் ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் சீரகம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை சிம்லே வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் நிறைய சேர்க்கும்போது நமக்கு இந்த சைடிஷ்க்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு இதில் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நமக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் நான் சதைச்சி எடுத்திருக்கேன். அதை நம்ம வெங்காயத்துக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அதோடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடோடைய பச்சை வாசனை போன பிறகு நான் சின்ன தக்காளி ஒரு 10 சின்னதாக கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய நார்மல் தக்காளியாக இருந்ததுன்னா, மீடியம் சைஸ்னால் 2, பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 1 சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெங்காயத்துக்கு கூட வதங்கட்டும். இந்த கறிக்கு தக்காளி நல்லா வெந்த பிறகு தான் நமக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் தக்காளி இது கூட நல்லா வதங்கணும். இதுக்கு மூடி போட்டு கூட நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். அப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரும். இப்போது மூடி எடுத்து பார்க்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இதில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியும், அந்த எண்ணெயெல்லாம் தனியாக தெரியுது. அப்போ இந்த மாதிரி சீக்கிரமாக வேகணுன்னா நமக்கு கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது நான் ஓரளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டேன். இனி மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், காரம் உள்ளது அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இனி மசாலா எல்லாம் நல்லா வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிறது மாதிரி நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த டைமில் நான் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை இதில் ஆட் பண்ணுறேன். மல்லி இலை நம்ம இதில் ஆட் பண்ணும்போது நல்லா கழுவி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலைகள் இதில் ஆட் பண்ணுறேன். புதினா இலைகள் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இந்த கறிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது புதினா இலைகளையும் நல்லா க்ளீன் பண்ணி இதில் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எவ்வளவு தூரம் வதங்குதோ அதுக்கு தக்கன இந்த கறியுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சிம்லே வச்சு வதக்குங்க. இந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா தேங்காய் பால் எடுக்கிறேன். இப்போ தேங்காய் பாலை நல்லா அரைச்சி நமக்கு முதல் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்கலாம். அப்போ நான் இங்கே 2ஆம் பாலை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது சுமார் 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கறிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த தேங்காய் பால் தான். அப்போது தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது நல்லா கொதிக்கும்போது தான் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு தனியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இது எவ்வளவு தூரத்துக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு இந்த கறி ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போது நல்லா கொதிக்கட்டும். இப்போது பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைம் லைட்டாக ஒன்று கிளறி விட்டுருங்க. இப்போது கிளறி விடும்போது இன்னும் அதனுடைய டேஸ்ட் அதிகமாகும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
அடுத்ததாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறதுல ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா கட்டியாக இருக்கும். அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முதல் பால் சேர்த்த பிறகு நமக்கு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கும்போது நம்ம வேக வச்சுருந்த முட்டையை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் முட்டையை வந்து சேர்க்கும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த கறி இருக்கும். இது வந்து ஆப்பம், சப்பாத்தி, இடியாப்பத்துக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.